ஃபிஃப்த் சம்பா எஸ் ஈக்குவல் டு 1882 முதல் 1906 வரை உள்ள அனைத்து நெட்டாண்டுகளின் கணம் அப்படின்னு சம் கொடுத்துட்டு நம்மளை வந்து ஆதி எண் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நெட்டாண்டுகள்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இதை வந்து இங்கிலீஷில் லீப் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. லீப் இயர் அப்படின்னா இப்போ ஒரு வருஷம் எடுத்துக்கிறோன்னு வைங்க, அந்த வருஷம் 4ஆல் டிவைட் பண்ணோன்னு வைங்க, டிவைட் பண்ணும்போது மீதி இல்லாமல் முழு நம்பராக இருக்கும், முழுசாக வகுப்படணும் அந்த வருஷம் 4ஆல். அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு 1882 எடுத்துப்போம். 1882 எடுத்துக்கணும்னு வைங்க, இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 4ஆல் டிவைட் பண்ணாக்க இப்போ இதில் வந்து 18 இருக்குது. 18ல் எத்தனை 4 இருக்குது? 4 இருக்குது. மீதி 2 வரும். 28ல் 7 இருக்குது. இப்போ உங்கள் 2ல் வந்து 4 வந்து டிவைட் ஆகாது. அப்போது 0 சேர்த்துக்கணும். அப்புறம் அங்கே 2ஓட ஒரு 0 சேர்த்தா 20. 20ல் வந்து 5 4s இருக்கு. ஓகே, அடுத்தது 1883. இதுக்கு அடுத்த வருஷம் எடுத்துப்போம். 1883 டிவைடட் 4ன்னு வைங்க. இப்போ இதே தான் வரும். 4 இதில் 4 இருக்கும், 7 இருக்கும், 4 இருக்கும், 7 இருக்கும், அதே 0 தான் வரும். இங்கே 3 இருக்குது. 3 இருக்கும்போது 3ஓட 0 சேர்த்தா 13 வரும். 3ஓட 0 சேர்த்தா 13 வரும். 30ல் எத்தனை 4 இருக்குன்னா 7 இருக்குது. அப்புறம் அதில் ரிமைனிங் 2 இருக்கும். 2ஓட 4 சேர்த்தாக்க 2ஓட 0 சேர்த்தா 20. 20ல் வந்து 5 4s இருக்கும். சரிங்களா? அடுத்தது 1884 எடுத்துக்கலாம். இதை வந்து டிவைட் பண்ணும்போது 4 7, இதில் 4 இருக்கும், 28ங்கும்போது அதில் 7 இருக்கும். இது முழுசாக டிவைட் ஆகிடுச்சு. இப்போ இந்த 4 இருக்குது பாருங்கள், இந்த 4ல் ஒரு 4 இருக்கும். இதில் புள்ளிக்கு அப்புறம் எந்த நம்பர்ஸும் வரல, அதனால் இது வந்து முழுசாக டிவைட் ஆகுது. அப்போது இது வந்து என்னது? நமக்கு நெட்டாண்டு. இது வந்து நெட்டாண்டு, இது ரெண்டும் நெட்டாண்டு கிடையாது. அப்போது நம்ம இந்த செட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு எழுதுவோம். நம்ம 1882க்கு அப்புறம் முதல் நெட்டாண்டு எதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 1884 அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்ததுக்கும் இதே மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை. இதோட ஒரு 4 சேர்த்தாக்க அதுவுமே என்ன பண்ணும்? முழுசாக 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதோட 4 சேர்த்து எழுதுங்க. 1888. அடுத்தது 4 சேர்த்தா 1892, 1896, 1900ன்னு அடுத்தது வரும். அந்த 1900ன்னு இருக்கிறதுல 2 0 இருந்ததுன்னு வைங்க, 2 0 இருந்துச்சுன்னா அது வந்து லீப் இயராக கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம விட்டுட்டு எழுதணும். விட்டுட்டு எழுதுனா இதுக்கு அடுத்த 4 வருஷம் சேர்த்தா 1904, 1908ன்னு வரும். 8 வந்து 1906 வந்து தாண்டி போகுது. ஸோ இதோடவே நம்ம என்ன பண்ணணும்? முடிச்சுக்கணும். இப்போது எஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஆதி எண் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆதி எண்ணா நம்பர் ஆஃப் எஸ். நம்பர் ஆஃப் எஸ் இதில் எத்தனை உறுப்பு இருக்குது? 1 2 3 4 5 இருக்கு. அவ்வளோதான்ப்பா. இந்த 5th சம்மும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி புது யூடியூபருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.